ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம். கடல் தாண்டின உடனே நம்ம சம்பிரதாயம், கல்ச்சர் மறந்து விடுவார்களா? இவையெல்லாம் இல்லை என்றால் கல்யாணம் நடக்காது என்றார்களே, அவற்றினுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியுமா? ஜீரகம், வெல்லம் இவை இரண்டுமே வேறு செய்ய முடியாத அளவுக்கு கலந்து போய்விடும். கல்யாணத்துக்கு பிறகு கணவன் மனைவி கூட வாழ்க்கை முழுவதும் அப்படியே கலந்திருக்க வேண்டும் என்பதற்காக தலைமேல் வைப்பார்கள் தாலி. தாலி என்றால் பவித்திரமானது. அது கழுத்தில் கட்டிய உடனே அக்னியை விட புனிதமாகும். பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கும், புகுந்த வீட்டிலிருந்து பிறந்த வீட்டையும் மறந்து விடக்கூடாது என்று 2 பொட்டுகள் இருக்கும் தாலியை கழுத்தில் அணைய வைப்பார்கள். அக்ஷதை என்றால் தலைமேலிருந்து விழும் அரிசி. அந்த வீட்டு சிறு சம்பதைகள் கூட அப்படி வந்து விழ வேண்டும் என்பதற்காக ஒருவர் மேல் ஒருவர் தலைமேல் அக்ஷதை போட்டுக்கொள்வார்கள். 7 அடிகளுக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. முதலாவது அடி ஆகாரத்துக்காக, 2வது அடி சுக சந்தோஷத்துக்காக, 3ஆம் அடி விரதங்களுக்காக, 4ஆம் அடி சந்தானத்துக்காக, 5ஆம் அடி சம்பதைக்காக, 6ஆம் அடி வயலும் வாழ்வுக்காக, 7ஆம் அடி 2 பேரும் சௌக்கியத்துக்காக, ஒருவருடன் ஒருவர் 7 அடி வைத்து 6வது பிராணமாக 5ஆம் தனத்தை முடிச்சு போட்டு 4 திசைகள் சாட்சியாக 3 முடிச்சு பந்தத்தை 2 ஜீவிகள் ஒன்றாக இணைவதுதான் கல்யாணம் என்றால் தெரிந்து கொள் நண்பா.